ஆர்வமாகின்றது அறிவு களஞ்சியம் தோப்படி ஜானன்சன் ஒரு வணக்கம் பாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது இதயங்கனிந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று ஜெயாவின் அறிவு களஞ்சியம் 515வது ஆக்கமாகும். சமூக ஒருங்கிசைய வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆசிரியர் மாண்பு போற்றும் மகத்தான மாதம் ஐப்பசி மாதம். அதை நாங்கள் நினைவில் கொண்டு அதிபர் அவர்கள் தந்திருந்தார்கள். அதை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக அன்பு கொண்ட இதயங்கள் என்றும் இனிமையானதும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சிலருக்கு அது விளங்குவதில்லை. நான் கூறிக்கொண்டு அன்பான உறவுகளை இன்றைக்கு 40 கேள்விகள் எடுத்திருக்கின்றேன். எல்லாம் திருடல் மூலம் எடுத்த கேள்விகள் தான். சில நேரம் உங்களுக்கு சரியாக நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதிபர் நடா மூனவர்களுக்கும் கலைவாணி மூனவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் இந்திய நிகழ்வில் பங்கு பெற்று சிறப்பிக்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு ஜியான் அறிவை களஞ்சியம் இன்றைக்கு 515 ஜியா நடேசன் கேள்விகளை தொடங்குவோம். அணி முதலாவது கேள்வியாக 2025 முதுகு பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நாட்டில் அறிக்கையின்படி கணக்கெடுத்திருக்கிறார்கள். பிரான்ஸ், ஜெர்மனி அல்லது சுவிஸ் நாடு? ஆய்வில் கண்டு ஜெர்மனி நாடு என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வியாக வயோதிகர்களுக்குத்தான் இது வந்திருக்கூட. ஜெர்மனியில் எத்தனை வீதம் பாதிக்கப்பட்டுள்ளனர்? 80 வீதம் அல்லது 81 வீதம் அல்லது 82 வீதம்? ஒரு வீதம் என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்விக்கு போவோம். உக்ரைன் போரால் ஐரோப்பாவில் இடப்பெயர்வின் எண்ணிக்கை எவ்வளவு? ஐரோப்பா இடப்பெயர்ந்து ஐரோப்பா அங்கே நடக்குதுன்னு வேறு இடங்களிலும் இடப்பெயர்ந்துருக்கு. 10 மில்லியன், 11 மில்லியன் அல்லது 12 மில்லியன்? பதினொரு மில்லியன் மக்கள் ஐரோப்பாவில் உள்ள கணக்கெடுத்ததில் 11 மில்லியன் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். நான்காவது கேள்வியாக உக்ரைனிலிருந்து அதிகளாக வெளிநாடுக்கு சென்றோர் எத்தனை மில்லியன் எண்ணிக்கை எவ்வளவு? 5.9 மில்லியன், 6.9 மில்லியன் அல்லது 7.9 மில்லியன்? மில்லியன் என்பது சரியானவை. விடயமையில் வந்துட்டது. ஐந்தாவது கேள்வியாக உக்ரைனுக்கு இடம்பெயர்ந்த மக்களின் எண்ணிக்கை இல்லாமா மொத்தமாக இந்த உக்ரைன் நாடு மற்ற ஐரோப்பா நாடுகளும் சேர்ந்து 2.7 மில்லியன், 3.7 மில்லியன் அல்லது 4.7 மில்லியன்? $3.7 மில்லியன் என்பது சரியான பதில். ஆறாவது கேள்வியும் 2024 இந்தியாவின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த போன வருஷத்தான், இந்த வருஷத்தான் வருஷம் முடியத்தான் காணப்படுகிறார்கள். இது போன வருஷத்தான் 1.57 கோடி, 2.57 கோடி அல்லது 3.57 கோடி சுற்றுலா பயணிகளாக போயிருக்கிறார்கள். சரியான பதில் 2.57 கோடி. ஏழாவது கேள்வியும் சுற்றுலா பயணிகள் எதற்காக இந்தியா சென்றார்கள்? என்னத்துக்காக வேண்டியவர்கள் போனார்கள்? குற்றாலம் அருவியாக்க, கோயில்கள் தரிசனத்துக்கா அல்லது தாஜ்மஹால் பார்க்கவா? தாஜ்மஹால் என்பது சரியான பதில். எட்டாவது கேள்வியும் இந்தியாவில் தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் அல்லது ஆந்திரா? ஆந்திரா என்பது சரியான பதில். 9வது கேள்வி
தாஜ்மஹால் பார்க்க சுற்றுலா செய்த உள்நாட்டு பயணிகள் இது. அந்த நாட்டாக்களே போயிருக்கிறோம் உள்நாட்டு பயணிகளாக. 60.60 லைக்ஸு இல்லை லட்சம் 61 தொடங்கி 60 லட்சம் அல்லது 62 தொடங்கி 60 லட்சமா 62 தொடங்கி 60 லட்சம் பேர் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளே போயிருக்கிறார்களா. 10வது கேள்வியாக தாஜ்மஹால் பார்க்க சுற்றுலால் வெளிநாட்டு பயணிகள் என்ற எண்ணிக்கை எவ்வளவு? 5 தொடங்கி 40 5 தொடங்கி 40 லைக்ஸ் 6 தொடங்கி 40 லட்சம் 740 லைக்ஸ் 7,040 லைக்ஸ் என்று சொல்லுங்கள். 7 தொடங்கி 40 லட்சம் 6.40 லட்சம் என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு போவோம். ஜெசி மணிவன், செல்வி நித்யானந்தன், சிவமணி, ஜெயமலஜீவன், நேவிஸ் பிலிப்பு, பத்மினி கமலகாந்தன், சரோதினி சூதராஜா, கலைவாணி மோகன், லோஜினி, நவுலா சிவனா 10 அன்புறவுகள் பங்கு பெற்று உங்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வியும் ஆபிரிக்க மன்னர் குடும்பமாக எந்த நாட்டுக்கு பயணம் செய்தார்? ஆபிரிக்க மன்னர் குடும்பமாக எந்த நாட்டுக்கு பயணம்? துபாயா, அபுதாபியா, ஈரானா, ஓமானா? அபுதாபி என்பது சரியான பதில். 12வது கேள்வியும் ஆபிரிக்க மன்னருக்கு மனைவிமார் எத்தனை பேர்? ஒரு கூட மனைவியாக இருக்கிறான், ஆனால் கூட்டிக் கொண்ட மனைவியரை தான் அதில் போட்டிருந்தார். 15, 16 இல்லை 17. 15 மனைவியர்கள் அவரோட கூடி சென்றிருக்கிறார்கள். 13வது கேள்வியும் ஆபிரிக்க மன்னருக்கு குழந்தைகள் எத்தனை? எல்லாம் ஒரே உடுப்பு போட்டு மிக அழகாக இருந்தது. மனுஷனும் அந்த உடுப்பு தான், மன்னரும் அந்த உடுப்பு தான் போட்டிருந்தார், மனைவிமாரும் அதே மாதிரி உடுப்பு தான் போட்டிருந்தார், பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி உடுப்பு தான் போட்டிருந்தார். 30 பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கொண்டு போயிருக்கிறார். 14வது கேள்வியும் 2025 உலக மக்கள் குடியேற விரும்புகின்ற முதலாவது நாடு இது. அடுத்த வருஷத்துக்கு இந்த குடியேற்றது போயிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா, கனடாவா அல்லது இத்தாலியா? இப்போதே கணக்கு போட்டுட்டார்கள். கனடா என்பது சரியான பதில். 15வது கேள்வியும் உலக மக்கள் குடியேற விரும்புகின்ற 2வது நாடு இது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அல்லது இத்தாலி? ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 16வது கேள்வியும் 2025 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த மாநிலங்கள் எத்தனை? இது 2025க்கு 27 அல்ல 28 அல்லது 29? 28 மாநிலங்கள் என்பது சரியான பதில். 17வது கேள்வியும் பின்வருவற்றில் எது வேகமாக பயணிக்கும்? பின்வருவற்றில் எது வேகமாக பயணிக்கும்? நீரா, ஒளியா அல்லது ஒலியா? சயின்ஸ் படித்தாக்களுக்கு தெரியலாம். ஒளி என்பது சரியான பதில். 18வது கேள்வியும் இந்தியாவின் தேசிய கீதம் ஜனன கணமன என்று எழுதிய அந்த பாடல் எழுதியவர் யார்? ஜன கணமன என்று அப்துல் கலாம், ரவீந்திரநாத் தாகூர் அல்லது ஏவி சிதம்பரம்? ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான பதில். 19வது கேள்வி இந்தியா முதல் பெண் பிரதமர் யார்? இப்போ இலங்கையில் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா இருக்கிற மாதிரி இந்தியாவில் பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி அல்லது இந்திரா காந்தி? இந்திரா காந்தி என்பது சரியான பதில். 20வது கேள்வி உலகில் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபாரம் எங்கே அமைத்துள்ளனர்?
இப்போ கிட்டடியில் நடந்தது. இந்தியாவிலையா, சீனாவிலையா, தாய்லாந்துலையா? பிளாட்ஃபாரம். இந்தியா என்பது சரியான பதில். 20 லீட போட்டுக்கு போகும். செல்வி நித்யானந்தன், சிவமணி, ஜெசிமண்ணன், ஜெயமலஜெயம், பத்மினி, சரோதினி, சோதராஜா. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வியும். பிளாட்பாரத்தின் நீளம் என்ன? அதில் நீளம் பிளாட்ஃபார்ம் என்று சொல்கிறது 1,507 மீட்டர், இல்லை 2,507 மீட்டர், இல்லை 3,507 மீட்டர். 1,507 மீட்டர் என்பது சரியான பதில். 22வது கேள்வியும். இறப்பில்லாத உயிரினம் எது? இதுக்கு இறப்பே இல்லையா? ஜல்லிமீன், அமீபா அல்லது மண்புழு? ஜல்லிமீன் என்பது சரியான பதில். 23வது கேள்வியும். உலகளவில் அமைதி விருது வழங்கும் நாடு எது? அமைதி விருது வழங்கும் நாடு எது? பிரித்தானியா, ஸ்வீடன் அல்லது நோர்வே? அமைதி விருது விழா. நோர்வே தான் சரியான பதில். 24வது கேள்வியும். எல்லா விறகிலிருந்து புகை வரும், இது எந்த நாட்டு கூற்று? எல்லா விறகிலிருந்து புகை வரும், இது எந்த நாட்டு கூற்று? ஹங்கேரியா, அரேபியாவா, கிரேக்கமா? கிரேக்கம் என்பது சரியான பதில். 25வது கேள்வி. இடை தூண்டிலை மறைக்கின்றது, இது எந்த நாட்டு கூற்று? இரவோடு தான் தூண்டில் போடுறது. அரேபியாவா, இங்கிலாந்தா அல்லது ஹங்கேரியா? இங்கிலாந்து என்பது சரியான பதில். 26வது கேள்வி. இலைகள் அதிகம் இருந்தால் கனிகள் குறைவாகத்தான் இருக்கும், இது எந்த நாட்டு கூற்று? இலைகள் அதிகமாக இருந்தால் கனிகள் குறைவாகத்தான், இது எந்த நாட்டு? இங்கிலாந்தா, அரேபியாவா, இந்தியாவா? இங்கிலாந்து என்பது சரியான பதில். 27வது கேள்வி. ரப்பர் உற்பத்தியில் ரப்பர் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு இது? ரப்பர். மியான்மர், தாய்லாந்து அல்லது ஜப்பான்? தாய்லாந்து என்பது சரியான பதில். 28வது கேள்வியும். மடகாஸ்கர் இந்த தீவு எந்த சமுத்திரத்தில் அமைந்துள்ளது? மடகாஸ்கர் தீவு எந்த சமுத்திரத்தில் அமைந்தது? இந்து சமுத்திரமா, பசிபிக் சமுத்திரமா? அது இந்து சமுத்திரம் தான் வந்திருக்கு. அடுத்தது 2 ஒன்றா போடும். இந்து சமுத்திரம் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி. பறவை எச்சத்தால் பணக்கார நாடானது இது? பறவை எச்சத்தால் இருந்தால் பழங்களை தின்னுட்டு போய் இந்த பறவைகள் கொட்டிகளை போட, அது மலைகளில் மலை உச்சியில் இருந்து நிறைய மரங்கள் எல்லாம் காய்ச்சதாம். நவுருவா, நியூசிலாந்தா, தாய்லாந்தா? அந்த பழங்களாலே அந்த பிரயோசனமாக மக்களுக்கு பட்டதான் அந்த பழங்களாக ஜனங்கள் விற்று அந்த நாட்டையே பெருசாக்கினவைகளாம். வரலாறு. நவுரு தான் அந்த நாடு. நவுரு பறவை ஒன்று பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டியெல்லாம் போடுறோம். வேறு நாட்டு துறைகள் தான் இனப்பெருக்கத்துக்காக வேண்டி. 30வது கேள்வி. பொலிஸ்லாகாவிற்கு துப்பறியின் நாயை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஸ்கொட்லாந்து, பிரான்ஸ் அல்லது அமெரிக்கா? இப்போ நாயில் தான் இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், அதை தான் கேட்டிருக்கிறேன். ஸ்கொட்லாந்து என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த், சிவமணி, ஜெயமலஜெயம், ஜெசிமண்ணன், பத்மினி, லோஜினி. அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வியும். உலகில் சிறிய தேசிய கீதம் பாடும் நாடு எது? சிறிய தேசிய கீதம் பாடும் நாடு எது? ஜப்பான், வடகொரியா அல்லது தென்கொரியா?
ஜப்பான் என்பது சரியான பதில். இது எத்தனை வரிகளை கொண்டது? அடுத்த கேள்வி. ஜப்பான் தேசிய கீதம் வரிகள் எத்தனை? 4, 6 அல்லது 8? 4 என்பது சரியான பதில். 33வது கேள்வி. எந்த நாட்டில் ஆசிய நட்சத்திர விடுதியாக அதிசொகுசானதாக கட்டிய நாடு எது? இப்போ கட்டி ஓப்பன் பண்ணியிருக்கிறான். ஜப்பானா, சீனாவா, இலங்கையா? இலங்கையில் தான் இப்போ கொழும்பில் கட்டி பெரிய ஓப்பன் பண்ணி அது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கின்றது. இப்போ 34வது கேள்வி. இலங்கை கட்டிய சொகுசான விடுதி கட்ட இவ்வளவு செலவு வந்தது? 1.4 மில்லியன் இல்லை 1.5 மில்லியன் அல்லது 1.6 மில்லியன்? 1.5 மில்லியன் முடிஞ்சுதான் அந்த சொகுசான கட்டிடம். அதில் அடுத்த கேள்வி. இந்தியாவில் அதிகம் படித்த பிரதமர் யார்? வாஜ்பாய், மன்மோகன் சிங் அல்லது நரசிம்ராவ்? மன்மோகன் சிங் என்பது சரியான பதில். 36வது கேள்வி. உலகில் கயிறு இழுக்கும் போட்டியில் முதலாவதாக நாடு, எல்லா நாடுகளும் கயிறு இழுக்க போட்டி இருக்கு. ஆனால் முதலாவதாக நாடாக இருக்கு. இந்தியாவா, இலங்கையா அல்லது அமெரிக்காவா? அமெரிக்கா என்பது சரியானது. அங்கே இந்திய தமிழர்களும் கூட இருக்கிறார்கள். எல்லா தமிழர் கூட இருக்கிறபடியா அது அமெரிக்கா தான் சரியான பதில். 37வது கேள்வி. உலகிலே துணியிலான செய்தித்தாளை வெளியிடும் நாடு எது? துணியிலான அந்த செய்தித்தாள் எல்லாம் வெளியிடுறது. சீனாவிலையா, ஸ்பெயின்லையா, ஜப்பான்லையா? ஸ்பெயின் என்பது சரியான பதில். 38வது கேள்வி. அதிக குடிப்பழக்கம் கொண்ட நாடு எது? மதுபான குடிப்பழக்கம் கொண்ட நாடு எது? இந்தியா, பிரான்ஸ் அல்லது அமெரிக்கா? அமெரிக்கா என்பது சரியான பதில். 39வது கேள்வி. உலக மனநலம் கொண்டாடும் தினம் எது? மனநலம் 10/10, 11/10 அல்லது 12/10, 25? 10/10 10ஆம் மாதம் 10ஆம் தேதி என்பது சரியான பதில். 40வது கேள்வியாக. சர்வதேச பெண் குழந்தைகள் கொண்டாடும் தினம் எது? பெண் குழந்தைகளுக்காக கொண்டாடும் சர்வதேச 10/10 அல்ல 11/10 அல்லது 12/10? இந்த மாதம்தான். 11/10 என்பது சரியான பதில். போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த் முதலாவது இடத்தில் 5008 புள்ளிகள் எடுத்துரு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது செல்வி சிவமணி. மாறணும். வாசிக்கிறீங்களா? தெரியல. போட்டு போருங்க. முதலாவது இடத்தை செல்வி நித்யானந்தன் அவர்கள் 5008 புள்ளிகளுடன். மற்றது வருவது இல்லை. 2வது இடத்துல சிவமணி 4051 புள்ளிகள். 3வது இடத்துல ஜெயமல ஜெயம் 3958 புள்ளிகள். 4வது இடத்துல ஜெசிமன்னன் 3794 புள்ளிகள். 5வது இடத்தில் ஓடிட்டு 5வது இடத்திற்கா வாசிங்க பாப்பா. பத்மினி கமலநாதன் அவர்கள் ஆமாம் 3391. லோஜினி அவர்கள் 3200.
80. 80 புள்ளிகள். 7வது இடத்தில் நிர்வாணி மோகன் 2714 புள்ளிகள். 71. 8வது மன்னிக்கவும், இடத்தில் 2714. ஓகே. 8வது இடத்துல நேவிஸ் பிலிப் 2107 புள்ளிகள். 9வது இடத்துல நகுலா சிவநாதன் 1692 புள்ளிகள். 10வது இடத்துல சரோஜினி சூத்ரா 1542 புள்ளிகள். எல்லோரும் வெற்றியாளர்கள். பங்கு பெற்று சிறப்பித்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் சிறப்பாக பதிஞ்சிருக்கிறீர்கள். நான் கேள்விகளை தருகிறேன். போவோம். ரெண்டாயிரத்தி 20 முதுகு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த நாட்டினர், அது ஜெர்மனி. ஜெர்மனியில் இத்தனை வீதம் பாதிக்கப்பட்டுள்ளனர்? 81. 81 வீதம். உக்ரைன் போரால் ஐரோப்பாவில் இடம்பெயர்வின் எண்ணிக்கை எவ்வளவு? 11 மில்லியன். 11 மில்லியன். உக்ரைனிலிருந்து அகதிகளாக வெளிநாடுகளுக்கு சென்றோர் மில்லியனின் எண்ணிக்கை எவ்வளவு? அது 6.9 மில்லியன். உக்ரைனுக்கு இடம்பெயர்ந்த மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அது பரவாயில்ல சார். 3.7 மில்லியன். ரெண்டாயிரத்தி 24 இந்தியாவின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ம், 2.57 கோடி. சுற்றுலா பயணிகள் எதற்காக இந்தியா சென்றார்கள்? அது தாஜ்மஹால் பார்க்கிறதுக்கு. இந்தியா தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் உள்ளது? அது ஆந்திராவில். தாஜ்மஹால் பார்க்க சுற்றுலா உள்நாட்டு பயணிகள் எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு 60 லேக்ஸும். தாஜ்மஹால் பார்க்க சுற்றுலா வெளிநாட்டு பயணிகள் எத்தனை எண்ணிக்கை? ஆறு தொடங்கி 40 லட்சம்.
ஆபிரிக்க மன்னர் குடும்பமாக இந்த நாட்டுக்கு பயணம் செய்தார்கள். அது அபுதாபி. ஆபிரிக்க மன்னர் மனைவிமார்கள் இத்தனை பேர்? 15 பேர். ஆபிரிக்க மன்னர்களின் குழந்தைகள் எத்தனை? 30 பிள்ளைகள். ரெண்டாயிரத்தி 25 உலக மக்கள் குடியேற விரும்புகின்ற முதலாவது நாடு எது? Thank you very much. Nice food. கனடா. உலக மக்கள் குடியேற விரும்புகிற இரண்டாவது நாடு எது? அது கனடா. ஆஸ்திரேலியா. முதலாவது கனடா, ரெண்டாவது ஆஸ்திரேலியா. 2020 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த மாநிலங்கள் எத்தனை? 28. என்பது சரியான பதில். 17வது கேள்வி. 17. பின்வருவதில் எது வேகமாக பயணிக்கும்? ஒளி. இந்தியாவின் தேசிய இதை ஜனன கணமன என்று எழுதி வருவார். அது ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? அது இந்திரா காந்தி. உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்பாரம் எங்கு அமைத்துள்ளனர்? அது இந்தியா. பிளாட்பாரத்தின் நீளம் என்ன? ஆயிரத்தி 507 மீட்டர். இறப்பில்லாத உயிரினம் மீது அது ஜல்லி மீன். உலகளவில் அமைதி விருது வழங்கும் நாடு அது? இது நோர்வே. எல்லா விரலிருந்தும் புகை வரும். இது எந்த நாட்டு கூற்று? அது கிரேக்கம். இடை தூண்டிலை மறைக்கின்றது எந்த நாட்டு கூற்று? இங்கிலாந்து. இலைகள் அதிகம் இருந்தால் கனிகள் குறைவாகத்தான் இருக்கும். இது எந்த நாட்டு கூற்று? அரேபியா. ரப்பர் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது? அது தாய்லாந்து. மடகாஸ்கர் எந்த சமுத்திரத்தில் அமைந்துள்ளது? நான் என்ன போட்டேன்? இந்து சமுத்திரம் போட்டிருக்கிறேன். இந்து சமுத்திரம் என்பது சரியான பதில். 29. பறவை பணக்காரத நாயை அறிமுகப்படுத்த நாடு ஏதாவது? ஸ்கொட்லாந்து. உலகில் சிறிய தேசிய இதம் பாடும் நாடு எது? அது ஜப்பான். ஜப்பான் தேசிய கீதியர் வரிகள் எத்தனை? அது 4.
எந்த நாட்டில் ஆசிய நட்சத்திர விடுதியாக அதிக சொகுசானதாக கட்டிய நாடு அது? இலங்கை, கொழும்பில். இலங்கை கட்டிய சொகுசான விடுதியின் கட்டிட செலவு என்ன? எவ்வளவு செலவு? 1.5 மில்லியன். 1.5 மில்லியன். 35வது கேள்வி. இந்தியாவில் அதிகம் படித்த பிரதமர் யார்? அது மன்மோகன் சிங். உலகில் கயிறுகளுக்கும் போட்டியில் முதலான நாடு எது? அது அமெரிக்கா. உலகிலே தொழிலான செய்தித்தாள் வெளியிடும் நாடு எது? அது ஸ்பெயின். அதிக குடிப்பழக்கம் கொண்ட நாடு எது? அது அமெரிக்கா. உலக மனநலம் கொண்டாடும் தினம் எது? அது 10/10/10/25. உலக சர்வதேச பெண் குழந்தைகள் கொண்டாடும் தினம் எது? அது 11/10/25. என்பானவர்கள் எல்லாரும் பங்குபெற்று சிறப்பித்தவர்கள் ஏதாவது கேள்விகள் செல்லுங்களாம். நான் அடுத்த கண்டுபிடிக்க போகலாம். உங்களுக்கு பிடிச்சதோ அறிஞர்களோ எல்லாம் புது கேள்விகளும் இருந்த சில கேள்விகள் இந்த செய்திகள் மூலம் எடுத்த கேள்விகளாக தான் இருக்கின்றது. செல்வி நித்யானந்தனுக்கு இத்தனை புள்ளி? 1 4 2 2 3 4 புள்ளிகள். அடுத்த ஜெயமலஜயம் 1 வாணி பிள்ளையருண்ட ப்ரோக்ராம் இருக்கண்டே? பிள்ளையாண்டு இருக்கோம். பிள்ளையாண்டு டைம் நானும் 2-3 தமிழில் செய்வோம். ஜெயமலஜயம் 1 தான் எடுத்துருக்கிறீங்களே என்ன? 2 பத்மினி கமலாந்தன் 1 2 பத்மினியான் 2 எடுத்துருக்கிறீங்க. ஆமாம். வாணி மோகன் 4 ஆக்குமா? கலைவாணி மகன் 1 2 4 அல்ல 5. சரி 3 4 4 அல்ல 5. இல்லை 5 3 1 4 இருக்கு. 5 இல்லை 3 இருக்கும் நினைக்கிறேன். வங்கி சொன்ன நீங்க? வங்கி 1 2 1 கூட படைத்தல் இல்லை. வங்கி என்ன சுருட்டு சொன்ன நீங்க? சுருட்டு இல்லை சுருட்டு நான் சொல்ல. இல்லை சுருட்டு நான் சொன்னேன். சுருட்டு நான் சொல்ல. வங்கி சொன்ன நீங்க. கம்பு சொன்ன நீங்க. 2 கம்பு வாணி 2 பொருங்க வரேன். 2 கீழே நம்ம 1 நினைக்கிறேன். ஆமா 3 என்ன சொன்னீங்க? 3 சொன்னீங்க. 3 சொன்னானா? நல்வழிக்கு யார் சொன்னது? அது சரோஜினி அக்கா. 2 தான் நான் போட்டுக்கிறேன். 2 தான் வந்திருக்குது. கூட்டி பார்த்தா தெரியும் தானே கேள்வி. கலைவாணி 2 தான் போட்டுக்கிறேன். இல்லை நான் 3 சொன்னேண்ணா. 3 இதுவும் சொன்னீங்க. 2 2 புரியாம விட்டுட்டேன். முரளி அது வீச்சார் சொன்னது. அது நகுலாவ சொன்னது. நான் என்ன முடாக்கு சொன்னவர்? அது டேவிசக்கா. 2 தான் நான் போட்டுக்கிறேன். 2 தான். மற்றது செல்வி நித்யா 2 தான். ஓமம் இல்லை நான் 3 சொன்னேன். நீங்கள் இன்றைக்கு நம்ம என்ன நடக்குது பத்மினியாவில்? நான் 3 சொன்னேன்னா அதான் செல்வி அக்கா 4 5 அப்ப சொல்லுங்க. 4 வந்து வந்தாண்டு நிக்கணும். இல்ல நான் எழுதி வச்சிட்டேன். இல்லை அந்த பதில்களை சொல்லுங்க ஒரு தினம். ஊசி சொன்னது இல்லை பேர்கள் வேண்டாம். நீங்கள் அது பதில்களை சொல்லுங்க. கவிஞர்கள் வன்னிக்கும் காதலி பெருமைக்குரியவர் செல்வாது. அதை நான் சொல்லுறேன். நான் தான் குறிச்சாட்டன்னு பார்ப்பேன். ஜெயமலர் மானத்தை காக்க வைப்பது எதிரியும் தாக்குவது ஜெயமலர் ஜெயம் சொன்னவா? முன்னோர் கண்பளித்துடன் பாவிப்பா. அதுவும் கலைவாணி சொல்லி இருக்கிறீங்க. அது நான் சொல்ல. இல்லை
சுருட்டு அது நானெல்லாம் சொன்னேன் முதல். இல்ல சுருட்டு நான் சொன்னேன். கூட்டம் சொன்ன பிறகுதான் நீங்கள் புகையன்ற நீங்கள் இல்ல சுருட்டு சுருட்டு அது பத்மினி தான் சொன்னவா சுருட்டு அது சரி. இது பலர் இதனை எடுப்பதும் இதில் வாங்குவதும் வங்கி என்று சொன்ன கலைவாணி சொல்லி இருக்கிறீங்க. ஆசிரியர் கையில் உலாவது அதுவும் சொன்ன வாணி. அது இதில் உணவும் தயாரிக்கப்படுகிறது கம்பு வாணி சொன்ன நீங்க. செல்வி நித்யா எல்லாரும் இருவருக்கும் தொழில் படைத்தல் அது செல்வி நித்யானந்தன் சொன்னது. கடல்களில் காணப்படும் விலையான பொருள் நவரத்ன இது நேவிஸ் சொன்னவா. இந்த பொருளில் ஒரு நோயும் உண்டு வீடுகளில் அதுவும் கலைவாணி சொல்லி இருக்கிறீங்க. சக்கரை சொன்னா அதான் 4 என்று நான் சொன்னேன். இல்ல முடக்கு வந்து நேவி ஸ்பிளிட் சொன்னவா. அது நேவி சொல்ற நான் சொன்னது 3 கலைவாணி சொன்னவன் இதுதான் இந்த பொருளின் நோய் ஒன்று சீனியன்னு சொன்ன நீங்க. அது கடல்களில் நேவி ஸ்பிளிட் அப்ப சரி நான் 3 தானோ. சரியா வாணி 3 சொல்றீங்க. நானும் 3 எழுதினா அது குறிக்கல இல்ல ஓகே ஓகே பரவாயில்லை. தேகத்தில் கடி வந்தால் இப்படிச்சது பிரான்றது நேவி ஸ்பிரிட் சொல்லி இருக்கிறீங்க. மற்ற பத்மினி தச்சன் பனைதரத்தை படிச்சதா அது செதுக்கிறது பத்மினி சொல்லியிருந்தீங்க. மற்றது மாடுகளுக்கு இல்லை ஔவையார் எழுதிய நூல் அது சரோஜினி சொன்ன நீங்கள். நவுலா பெற்றோர் பிள்ளைகளை இப்படி வளர்ப்பார்கள் கோடை கோடை காலங்களில் மாம்சம் இப்படி நவுலா சிவநாதன் சொல்லியிருக்கிறீங்க. வயதானவர்களுக்கு கடைசியில் வரணும் அது நேவிஸ் பிலிப் சொன்ன நீங்கள். மற்றது ஒரு விலங்கு இது வந்தால் மக்கள் பயிடும் அது செல்வி நித்யானந்த் சொல்லி. மற்றது நவுலா 2 கிரிக்கெட் ரோனிங் அது வீசுதல் நவுலா சொல்லியிருக்கிறீங்க. சரி வாணி 3 தான் செய்யிருக்கிறீங்க. அது நான் சரியா கடைசியும் நேவிஸ் பிலிப் தான் அந்த பவளம் தின்னவா. ஆமாம் ஆரம்பம் நேவிஸ் பிலிப் 1 3 சொல்லியிருக்கேன். 2 முடக்கு பிராண்டி பவளம் 3 சொன்னேன். 3 சொல்லி இருக்கிறீங்க. நேவிஸ் பிலிப் 3. நகுலா ராணி கொண்டு தான் நிக்கிறீங்களோ. நகுலா 2 சொல்லி இருக்கிறீங்க. 3 2 5 5 3 8 8 10 11 14 15. சரி வாழ்த்துக்கள். 15 பேரும் 15 புள்ளிகள் எடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி. 15 பேரோட பங்கு பற்ற இல்லை. 15 கேள்விகளுக்கு புள்ளிகள் எடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மற்ற அந்த இதை சொல்லுங்க. தாஜ்மஹால் என்ன அது ஆந்திரா வேற ஆக்டாவில தான் தாஜ்மஹால் இருக்கு. சரியா அதுதான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அப்போ அப்போது நீங்கள் எல்லாரும் ஆந்திராவை தான் சரி என்று சொன்னீங்க. நான் சொல்லல நானும் சொல்லல நான் கேட்டேன். கேட்டேன் நான் அதுல ஒன்றும் இல்லை. அது தெரிஞ்சோதானே அதான் நான் அதை சொன்னேன். ஓகே ஓகே நன்றி. நான் ஆந்திராவை ஆக்டான்னு எழுதிட்டேன். அதுக்கு பார்த்து தான் எழுதினேன். ஆந்திராண்டு நான் கேள்விப்படவில்லை. இப்போ நான் பார்க்குறேன் ஆந்திராண்டு தான் சொல்ல 2 மாவட்ட வார வழியா மாறுகிறீங்க. நீங்கள் தேடி பாருங்க. ஓகே சரி நன்றி. வாழ்த்துக்கள் எல்லோரும் பங்குபற்றி சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் குறிப்பிட்டு இந்த பாமுகத்தில் தொழில்நுட்பத்தில் இருக்கிற கலைவாணி மோகன் அவர்களுக்கும் இந்த கலந்த அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் ஆசா சிலைத்துக்கு எங்களுக்கு அந்த அருள்குமார் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டு அடுத்த கிழமை பார்ப்போம். நன்றி வணக்கம். தகவலை தாருங்கள். உங்கள் தேடுதல்களுக்கும் பணிக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். இந்த 2 பொருள் எடுக்கிறது 2 ஒருபடி எடுக்க சரியான கஷ்டம். ஒன்று திறந்தக்கூடிய மாதிரி அவர் அதுக்கேற்ற மாதிரி பதில்களை எடுத்துக்கொண்டு வந்து செய்யறது சரியான ஒரு சில நேரம் எனக்கு பிள்ளைகள் வந்தா நீங்க அதை தண்ணுவீங்களா தன்னது பொருட்சொல் தானே. அது பொருட்சொல் ஒரு சொல் பல பொருட்கள். அதான் இப்போ ஜெயநாடு சொல்றது செய்கிறது. நன்றி நன்றி
நன்றி வணக்கம் நிறைவு குறைந்தது அறிவு கலைஞன் தோப்படி அவர்கள் நன்றி நன்றி வணக்கம்.